வேட்டைக்கு கிளம்பிட்டாங்க இவங்க 3 பேரும். அப்படி என்ன வேட்டைன்னு கேட்குறீங்களா? மண்புழு வேட்டை. இது வந்து கடைசி வரைக்கும் மண்புழு கிடைச்சதா இல்லையான்னு பாருங்க. அண்ணன் பையன் சஷ்வின் மண்புழு சட்னி தான் செஞ்சுட்டு இருந்தான். அவன் வந்து அந்த கல்ல வச்சு கொட்டிட்டு, "தம்பி இப்படி கல்ல வச்சு கொட்டினீன்னா மண்புழு செத்து தான் போகும். நீ எப்படிடா மண்புழு பிடிப்பேன்னா?" "இருங்க அத்த இந்த கட்டியில இருக்குதும் நான் எடுத்து தரேன்" அப்படின்னு சொல்லி உடுத்தி காமிச்சிட்டு இருந்தான். இவங்களும் மரம் மரமா தேடுனாங்க, குழி குழியா தேடுனாங்க. தண்ணி எங்கெங்க தேங்கி நிக்குமோ, அந்த இடத்துல எல்லாமே போய் தோண்டுனாங்க. தோண்டுன இடத்த கரெக்ட்டா மூடியும் வச்சுட்டாங்க. எங்க காட்டுக்குள்ள நடக்கும்போது குழிக்குள்ள விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்குடா இந்த மண்புழு அப்படின்னா, அவன் தம்பி வந்து நான் இனிமேல் கேம் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அரோனா மீன் ஒண்ணு வாங்கி வச்சிருக்கிறாரு. அந்த மீன் சாப்பிட மாட்டேங்குது. அதுக்கு வந்து ஃபீடு போட சொல்லி, லைவ் ஃபீடு போட சொன்னாங்க. மண்புழு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மண்புழு பிடிக்க போனாங்க 3 பேரும் சேர்ந்துட்டு. இந்த கோழி அவனுக்கு டஃப் குடுக்குற விதமா, அவன் கஷ்டப்பட்டு தோண்டுனதுல மண்புழு இருக்குதோ இல்லையோ, என்ன கிடைக்குதுன்னு தெரியல. ஓடி ஓடி போய் பொறுக்கிட்டு இருந்துச்சு. அவைங்களும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல போராடியிருப்பாங்க. பாவம் மண்புழு கிடைக்கவே இல்லைங்க. மண்புழுவும் கிடைக்கல, அரோனாவுக்கு லைவ் ஃபீடும் கிடைக்கல. நான் என்ன நினைக்கிறேன்னா, அது லைவ் ஃபீடு போட்டோன்னா, அட்லீஸ்ட் 2 நாளைக்கு ஒருக்கா சாப்பிடுற சாப்பாடும் சேர்ந்து சாப்பிடாம போயிரும் இல்லைங்களா? அத சொன்னா கேட்க மாட்றாங்க.